நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள்ள வன்முறைக்கு பயன்படுத்தப்பட்ட கூர்மையான ஆயுதங்கள் இன்னைக்கு நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. நீதிமன்ற வழக்கு விசாரணையோடு சம்பந்தப்பட்டிருக்கிற சான்று பொருள் என்ற அடிப்படையில் இந்த பொருட்கள் எல்லாமே ஒப்படைக்கப்பட்டிருக்கு. நீர்கொழும்பு சிறைச்சாலையும் குற்ற பிரதேசம் என்ற மாதிரி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த சம்பவம் நடந்த நேரத்தில் 2400 கைதிகள் அந்த இடத்துல இருந்தவர்களாம். அதில் பெரும்பாலானவர்கள் வெளியேற்றப்பட்டு இப்போ கிட்டத்தட்ட 600 பேர் வரைக்கும் இருக்கிறத சொல்லப்படுது. இந்த 600 பேரும் எதிர்வரும் நாட்களுக்குள்ள வேற சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்படலாம் என்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இப்ப தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த 600 பேரை சந்திக்கிறதுக்கும் அவர்களுடைய உறவினர்களுக்கு இதுவரைக்கும் அனுமதி கொடுக்கப்படல. என்னன்னு சொன்னா அது ஒரு குற்ற பிரதேசம் என்ற மாதிரி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. இதுல சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற இந்த கூர்மையான ஆயுதங்கள் சம்பந்தமான இன்னும் ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னு சொன்னா, சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற சமையலறை உடைக்கப்பட்டு கிச்சனை உடைச்சு கைதிகள் அங்கிருந்த கூர்மையான ஆயுதங்களை கத்திகளை பயன்படுத்தி அதிகாரிகள் மேலேயும் மற்ற கைதிகள் மேலேயும் தாக்குதல் நடத்தப்பட்டது என்றதான் ஆரம்பத்தில் ஊடக செய்திகள் குறிப்பிட்டிருந்த ஒரு விஷயம். ஆனால் இப்போ சிஐடி விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னு சொன்னால், இந்த கூர்மையான ஆயுதங்கள் எல்லாமே வெளியில இருந்து கொண்டு வரப்பட்டது. மர்மமான பொதிகளுக்குள்ள சிறைக்குள்ள மறைச்சு வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் தான் இது இந்த சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு சிஐடி அந்த பொருட்களை எல்லாமே கண்டுபிடிச்சிருந்தது. மர்மமான பொதிகளுக்குள்ள எவ்வளவு காலமா இந்த கத்திகள் மறைச்சு வைக்கப்பட்டிருந்தது என்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்படி மறைச்சு வைக்கப்பட்டிருந்த இந்த கத்திகள் கூர்மையான ஆயுதங்கள் எப்படி கண்டுபிடிக்கப்படாம இருந்தது? வெளியில இருந்து கொண்டு வரப்பட்டது எப்படி? சிறைச்சாலைக்குள்ள பாதுகாப்பையும் தாண்டி எப்படி இந்த அளவுக்கு பெருந்தொகையான கிட்டத்தட்ட 10,000 ஆயுதங்கள் அங்க இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்க, மறைச்சு வைக்கப்பட்டிருந்த இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற 10,000 ஆயுதங்கள். இந்த 10,000 ஆயுதங்களும் எப்படி சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போகப்பட்டது என்ற இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கு. இந்த கேள்விகளுக்கான பதில்கள் இதுவரைக்கும் தெரியாது. கிட்டத்தட்ட 150 பேர்கிட்ட, சிறை கைதிகள் உட்பட 150 பேர்கிட்ட சிஐடி வாக்குமூலம் பதிவு செய்திருக்கு. இடையில இருந்து இந்த சம்பவம் சம்பந்தமான நீதிமன்ற வழக்கு விசாரணை ஆரம்பமாகி இருக்கு. இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற சாட்சியாளர்கள்ட்ட நேரடியா வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு அதுக்கு பிறகு நீதிமன்ற வழக்கு விசாரணையில ஆன்லைன் மூலமா சாட்சியாளர்கள் இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள், சந்தேக நபர்கள் முன்னிலைப்படுத்தப்படுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இன்றைக்கு வழக்கு விசாரணை ஆரம்பமாகி இருந்தாலும் நேரடியா யாருமே முன்னிலைப்படுத்தப்பட போறது கிடையாது. இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற சாட்சியாளர்கள் இல்லாட்டி வாக்குமூலம் பதிவு செய்யப்பட இருக்கிற நபர்களினுடைய பெயர் பட்டியல் நீதிமன்றத்தில் எதிர்வரும் நாட்களில் சமர்ப்பிக்கப்படலாம் சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது. இன்னும் ஒரு பேசப்பட்ட முக்கியமான விஷயம் என்ன சொன்னா, இந்த சம்பவம் நடந்த நாள்ல எடுக்கப்பட்ட போட்டோஸ், வீடியோஸ், அதிலும் குறிப்பா அந்த சிறைச்சாலையில் இருக்கிற மெயின் கேட்ல ஒரு ஓட்டை இருந்தது, ஒரு பெட்டி மாதிரி. அந்த ஓட்டைக்குள்ள துப்பாக்கியை பயன்படுத்தி ஒரு சிறை அதிகாரி துப்பாக்கி சூடு நடத்தி இருந்தவர். 2 விதமான கருத்துக்கள் இருந்தது. ஒரு பக்கம் அவர் பாராட்டப்பட்டிருந்தவர், இன்னும் ஒரு பக்கம் கடுமையான விமர்சனங்கள் இருந்தது. அந்த அதிகாரி இப்ப அந்த சிறைச்சாலையிலிருந்து வேறொரு சிறைச்சாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவலும் இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. இது தண்டனை என்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிற இடமாற்றம் கிடையாது. அவரை பாதுகாக்கிறதுக்காக எடுக்கப்பட்டிருக்கிற தீர்மானம் என்ற மாதிரி தான் ஊடக செய்திகளில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. என்ன சொன்னா, கைதிகள் மேல துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கிறார் சொல்லி சொல்லப்பட்டதுக்கு பிறகு அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு, அவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. சிறைக்குள்ள இருக்கிற கைதிகளாலையும் வெளியில இருக்கிற நபர்களாலையும் அவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டது என்ற மாதிரியான தகவல்கள் வரைக்கும் பேசப்பட்டிருந்தது. இன்னும் ஒரு பக்கம் விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் இருந்தது. அந்த இடத்துல அவர் இருக்கக்கூடாது என்ற மாதிரி பேசப்பட்டிருந்தது. நீதி அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார அந்த இடத்துக்கு போயிருந்த சந்தர்ப்பத்தில் மற்ற சிறை அதிகாரிகள் குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொன்னா, அவர் துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்காட்டி இதை விட பெரிய ஒரு வன்முறை சம்பவம், மிகப்பெரிய ஒரு கலவரமா அது மாறி இருக்கும் என்ற மாதிரி சில விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் அந்த துப்பாக்கிச்சூடு நடத்தின அதிகாரி கண்டி பிரதேசத்தில் இருக்கிற ஒரு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் என்ற தகவலும் இன்னைக்கு பேசப்படுது. இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டுதான் இப்ப நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வர்றதுக்கான முயற்சியை எதிர்கட்சிகளால் முன்னெடுக்கப்படுது. அதுக்கு பின்னால் இருக்கிற வேற சில காரணங்கள் சம்பந்தமா நேற்றைய வீடியோல நாங்கள் காய்ச்சிருந்தாங்க. இப்ப இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன் பிள்ளை குறிப்பிட்டிருக்கிறார். பாராளுமன்றத்தில் ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்படுதுன்னு சொன்னா பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் வாக்களிக்க முடியும். வெளியில இருக்கிற நபர்கள் அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்ன்றதுக்காக யாருமே வாக்களிக்க முடியாது. ஆனா உதயகம்மன் பிள்ளை இன்னைக்கு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி சொல்றாரு, 10 காரணங்கள் இருக்கான் ஏன் நீதியமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார பதவி நீக்கப்படணும், நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டு அது ஏன் வெற்றி அடையணும்ன்றதுக்கான 10 காரணங்கள் இருக்கின்ற மாதிரி ஒவ்வொரு தனித்தனி விஷயங்களை அவர் குறிப்பிட்டு தெளிவுபடுத்தி இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அதுல கதைச்சு கொண்டு போற நேரத்தில் உதயகம்மன் பிள்ளை ஒரு இடத்துல சொல்றாரு, இதுக்கு முதல்ல நாங்கள் ஒரு காய்ச்ச மாதிரி நீதியமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார குறிப்பிட்டிருந்த மாதிரி 2 கிராம் போதைப்பொருள் இருக்குன்னு சொன்னா 2 கிராமுக்கு உட்பட்ட போதைப் பொருளோட ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருந்தா வேற நீதிமன்றங்கள்ல அவருக்கு பிணை கொடுக்க முடியும் சொல்லி நீதிமன்றம் தீர்மானிக்க முடியும். 2 கிராமுக்கும்
அதிகமான போதைப்பொருள், அதுவும் கலப்படம் இல்லாத போதைப்பொருள் என்றது முக்கியமானது. 2 கிராமுக்கும் அதிகமானது சொன்னா மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் கொழும்புக்கு போக வேண்டியிருக்கும். நாட்டில் எந்த பிரதேசத்தில் 2 கிராமுக்கும் அதிகமான போதைப் பொருளோட யார் கைது செய்யப்பட்டாலும் கொழும்புல இருக்கிற மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அந்த சந்தேக நபர் போக வேண்டியிருக்கும், பிணை கோரிக்கையை சமர்ப்பிக்கிறதுக்கு, வழக்கு விசாரணையில் கலந்து கொள்றதுக்குன்னு சொல்லி. ஆனால் இங்க இருக்கிற பிரச்சனையா இதுக்கு முதல்லையும் பேசப்பட்டது 2 கிராமா 2 கிராமை விட அதிகமா என்றதை உறுதி செய்யறதுக்கு அரச ரசாயன பகுப்பாய்வு நடத்தப்படணும் என்றது. அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தில் அதிகாரிகளுக்கு பற்றாக்குறை இருக்கு. இந்த பிரச்சனை தீர்க்கப்படாம இருக்கு. இதுவும் ஒரு அடிப்படையான காரணம் இந்த வன்முறைக்கு சொல்லி இதுக்கு முதல்ல பேசப்பட்டிருந்தது. உதயகம்மன் பிள்ளை தன்னுடைய 10 காரணங்கள்ல இதையும் குறிப்பிடுறாரு. ஆனா இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா, இந்த சட்டம் திருத்தப்பட்டது. 2 கிராம்ன்றதும் 2 கிராம் கலப்படம் இல்லாத போதைப் பொருள் என்றதும் இந்த மாதிரியான விஷயம் சொல்லப்பட்டது 2022ஆம் ஆண்டு ஒரு சட்டம் திருத்தப்பட்டது. போதைப் பொருளோட சம்பந்தப்பட்ட சட்டம் திருத்தப்பட்டது 2022ஆம் ஆண்டுல. அதுக்கு பிறகுதான் இந்த பிரச்சனையை உருவாகி இருந்தது. எப்படியா இருந்தாலும் அந்த காரணத்தை அடிப்படையாக கொண்டுதான் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார பதவி நீக்கப்படணும் என்ற மாதிரி உதயகம்மன் பிள்ளை இன்னைக்கு குறிப்பிட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஊடக சந்திப்புல ஒரு ஊடகவியலாளர் இவர்கிட்ட கேள்வி கேட்கிறார். சாமர சம்பத் தசநாயக்க நேற்றோ முந்தினால் ஒரு கூட்டத்தில் உரையாற்றும் போது குறிப்பிட்டிருந்தார், நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அடுத்தது அவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்களாம், அப்படி வந்ததுக்கு பிறகு இந்த வழக்கு விசாரணைகளை எல்லாம் திரும்ப விசாரிப்பாங்களாம், நாங்க எங்களோட வழக்குகளை திரும்ப விசாரிப்போம் என்ற மாதிரி ஒரு மேடையில் உரையாற்றும் போது குறிப்பிட்டிருந்தார். அப்ப உதயகம்மன் பிள்ளை ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்கிறார், நீங்க ஒரு சட்டத்தரணி, இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லி கேட்ட நேரத்தில் அவர் சொல்லியிருந்தார், சாமர சம்பத் தசநாயக்க சொல்ல வார கருத்து சரியானதான். ஆனால் அவர் ஒரு லோயர் கிடையாது, அவருக்கு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை சரியா பயன்படுத்த தெரியாது. அதனால் அவர் பிள்ளையா சில நேரங்களில் சொல்லியிருக்க முடியும், அந்த வார்த்தையை பிள்ளையா சொல்லியிருக்க முடியும். ஆனால் அவர் சொல்ல வந்த நோக்கம் வேற. ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு அந்த சம்பவங்கள் சம்பந்தமா திரும்ப விசாரணை நடத்துறதுக்கு சட்டத்தில் அனுமதி இருக்குன்னு சொல்லி உதயகம்மன் பிள்ளை சட்டத்தரணி உதயகம்மன் பிள்ளை தன்னுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அன்றைக்கு குறிப்பிட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இந்த நேரம் நேற்றைய நாளில் நாங்கள் காய்ச்சிருந்தாங்க நீதிபதிகளினுடைய ஓய்வு பெற வயதில் அதிகரிக்கிறது சம்பந்தமா இந்த நாட்களில் ஒரு சர்ச்சை போய் கொண்டிருக்குன்னு சொல்லி 11ஆம் தேதி ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருந்தது, நீதிபதிகள் சங்கத்தினுடைய கூட்டம். அதுல ஓய்வு பெற வயதில் அதிகரிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்மானம் ஏகமனது அடுக்கப்பட்டதுன்னு சொல்லி செய்திகள் வெளிவந்திருந்தது. அந்த தீர்மானம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அறிவிக்கப்பட்டிருக்காம ஒரு கடிதம் மூலமா இது சொல்லப்பட்டிருக்கு. நீதிபதிகளினுடைய ஓய்வு பெற வயதில் அதிகரிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி எங்களுடைய சங்கம் நீதிபதிகள் சங்கம் ஒரு தீர்மானம் ஏகமனதா ஒரு தீர்மானம் எடுத்திருக்குன்னு சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. பதில் தலைவர், அந்த சங்கத்தினுடைய பதில் தலைவர் சாமர விக்ரமநாயக்க அவருடைய சைனோட தான் இந்த கடிதம் ஒப்படைக்கப்பட்டிருக்காம். என்று சொன்னா நீதிபதிகள் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர் பசன் அமரசேன அவர் அந்த பதவியிலிருந்து விலகிறன்னு சொல்லி நேற்று அறிவிச்சிருந்தார். அதுக்கான காரணம் சம்பந்தமா நேற்றைய வீடியோவில் நாங்கள் கதைச்சிருந்தோம். ஆனால் இன்றைக்கு நீதிபதிகள் சங்கம் உத்தியோகபூர்வமா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு இந்த விஷயத்தை அறிவிச்சிருக்கு. ஏகமனதா என்ற வார்த்தை அங்க பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் 225 பேரை கொண்டிருக்கிற உறுப்பினர்களை கொண்டிருக்கிற இந்த சங்கத்துல இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் 65 பேர் மட்டும்தான். ஒரு ரகசியமான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது சொல்லிதான் இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுல குறிப்பா சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது இப்ப சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளினுடைய ஓய்வு பெற வயதில்லை இல்லாட்டி மேன்முறையீட்டு நீதிமன்றம் 2 நீதிமன்றங்களையும் 2 வருஷங்களுக்கு நீடிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கு. என்று சொன்னா இடப்பற்றாக்குறை, ஆளணி பற்றாக்குறை, பதவி வெற்றிடங்கள் சம்பந்தமா இருக்கிற பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு இந்த மாதிரியான ஒரு யோசனை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் கடைசி தீர்மானம் எடுக்கப்படல. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு உச்ச நீதிமன்ற நீதி அரசருக்கு 65 வயதுல இப்ப ஓய்வு பெற மாதிரி இருக்கு. அதை 67 வயது வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கு ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கு. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெற வயதில் இப்ப 63, அது 65 வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கு யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான சங்கங்கள் நீதிபதிகள் சங்கம், சட்டத்தரணிகள் சங்கம், வேறு சில அமைப்புகள், எதிர்கட்சி அரசியல்வாதிகள் கடுமையா எதிர்க்கிற ஒரு விஷயமா இந்த நாட்கள்ல இது மாறி இருக்கிறதையும் நாங்க பார்க்கிறோம். இன்னைக்கு எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் விசாரணைக்குன்னு சொல்லி கூப்பிடப்பட்டிருந்தவர். விசாரணைக்குன்னு சொன்னா அவர் இந்த எரிசக்தி நிலக்கரி மோசடி சம்பந்தமா சில விஷயங்களை வெளிப்படுத்தி இருந்தவர். அவர்கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் சம்பந்தமா கேட்கறதுக்குன்னு சொல்லி அவர் விசாரணைக்கு கூப்பிடப்பட்டிருந்தவர். அப்ப அவர்கிட்ட ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க, இந்த மாதிரி நீதிபதிகளினுடைய ஓய்வு பெற வயதிலேயே கூட்டுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, எதிர்கட்சிகளுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்ற மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் கேள்வி கேட்கிறாரு. அதிலும் குறிப்பா அவர் தெளிவா அந்த கேள்வியை கேட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. என்னன்னு சொன்னா, நீதிபதிகளோட ஓய்வு பெற வயதில் கூட்டப்படுது என்ற காரணத்துக்காக அரசாங்கம் எதிர்பார்க்கிற
ஒரு தீர்மானம் நீதிமன்றத்தால் கொடுக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்க முடியாது தானே. அப்ப எதுக்காக நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்கன்ற மாதிரி கேட்ட நேரத்தில் முஜிபுர் ரஹ்மான் சொல்றாரு, எதுக்காக நீதிபதிகளினுடைய ஓய்வு பெற வயதிலேயே மட்டும் கூட்ட வேண்டியிருக்கு, மற்ற அரச நிறுவனங்களையும் நிறைய பேர் இருக்கிறாங்க, அமைச்சுகளினுடைய செயலாளர்கள் இருக்கிறாங்க, அரச உத்தியோகத்தர்கள் இருக்கிறாங்க, மருத்துவர்கள் இருக்கிறாங்க, பொறியியலாளர்கள் இருக்கிறாங்க. இவர்களும் அரச உத்தியோகத்தர்கள் அடிப்படையில் சில நேரத்தில் ஓய்வு பெற வயதிலேயே கூட்டுறதுக்குன்னு சொல்லி ஒரு யோசனையை முன்வைக்க முடியும். நீதிபதிகளுக்கு கொடுக்கப்படுமா இருந்தால் ஏன் மற்றவர்களுக்கும் கொடுக்க முடியாது என்ற மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்காம். இதை தவிர நீதிபதிகளினுடைய இந்த வயதிலேயே கூட்டுற செயற்பாட்டில் ஒரு வெளிப்பட தன்மை கிடையாது, அவசரமா இந்த மாதிரியான ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டியது கிடையாது என்ற மாதிரியும் சில விஷயங்களை எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இன்னைக்கு சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. அப்படியா இருந்தாலும் எதிர்க்கட்சிகளினுடைய நீதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை கட்டாயம் கொண்டு வரப்படும், அது கொண்டு வரப்பட வேண்டியது முக்கியமானது என்ற மாதிரியான சில கருத்துக்களை தான் இன்னைக்கு முஜிபுர் ரஹ்மான் சொல்லியிருக்கிறார். என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நேரம் பிள்ளையானுடைய வழக்கு விசாரணை இன்னைக்கு நடந்தது. தொடர்ச்சியாக அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு நேரடியாக கூட்டி பெறப்படல, ஆன்லைன் மூலமாக தான் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். 24ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கு விசாரணையும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். வழக்கம் போல நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.